இந்த கொரோனா காலகட்டத்தில் நினைக்கிறோம் மாஸ்டர்கள் நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு அந்த சவுத் செக்ஷனில் ஏற்றிய அந்த கோவில்கள் அதிகாரத்துக்கு கொடுத்தாங்க. இவர்கள் எங்கேஜ்மெண்ட்டில் நல்ல வார்த்தைகளை மாஸ்டர்கள் கொடுத்தாங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இப்பொழுதும் இந்த அருமையான நடனத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்திருக்கிற நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து சார்ந்தக்கூடிய தலைமை போதகர் டாக்டர் மாஸ்டர் ஸ்ரீமன் வேலுசுதாரனுக்கு நம்ம வந்திருக்கிறார்கள். தலைமை பற்றி நம் மாஸ்டர்களை நாம் வரவேற்போம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இணைக்கப்பட போகிற அருமையான இந்த பிள்ளைகளை தேவன் ஆஸ்வதிப்பாராக. மேடையில் அமர்ந்திருக்கிற கணம் பொருந்திய போதர்களுக்கு நன்றி. இந்த நாளிலே ஜெஃப்ரி ஜோன்ஸ், ஷாலமதி இவர்களை ஆண்டவர் இன்றைக்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த நாளை முன்குறித்தார், நாளின் சம்பவங்களை முன்குறித்தார், இந்த இரண்டு பிள்ளைகளை முன்குறித்தார். God already planned. உலக தோற்றத்துக்கு முன்னமே. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த பிள்ளை எங்கள் சபைக்கு வரும்போது ரொம்ப சின்ன பிராயம், இல்லை ரொம்ப சின்ன வயசுல இந்த பிள்ளை சபைக்கு வந்தாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி இந்த அமைப்பு, எப்படி இந்த ஏற்பாடு. பொதுவாக இன்னைக்கு திருமணங்கள் எல்லாம் கேஷ் பேசுது, கலர் பேசுது, காஸ்ட் பேசுது. ஆனால் கிரைஸ்ட் இல்லை. இது பெரிய ஊழியக்கார குடும்பங்களில் கூட இதான் இருக்குது. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். அதாவது 7 வருஷங்கள் பெண் பார்த்தேன். ஒரு பொண்ணு எனக்கு அமையல. எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, நீங்க என்ன காஸ்ட்? அதாவது இன்னைக்கு உலகத்துல கலர் பேசுது, காஸ்ட் பேசுது, கேஷ் பேசுது. தம்பி, நீ ரொம்ப நான் உண்மையை ஆஸ்வதிக்கிறேன். நான் இந்த தம்பிக்காக நான் உண்மையை, அதாவது நாட் எக்ஸாசரேஷன், உண்மையாக இந்த தம்பியை நான் ஆஸ்வதிக்கிறேன். அன்னைக்கு நிச்சயதார்த்த ஒரு கேள்வி கேட்டேன் தம்பியை. தம்பி, நீ பார்வையாளரா பங்குதாரரான்னு கேட்டேன். அவருக்கு சொன்னார், நான் பார்வையாளர்னாரு. அப்படி சொல்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நாம் யாரா இல்லையோ அவராகவே நம்ம வெளிப்படுத்துகிறோம். புரியவே இல்லை. நாம் யாரா இல்லையோ அவராக வெளிப்படுத்துகிறோம். சமீபத்தில் நான் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போகிறது உண்டு. ஒரு முறை வெளிநாட்டுக்கு போகுவதற்காக ஒரு டாக்ஸி ஹயர் பண்ணேன். நான் இருக்கிற பிராட்வே ஏர்போர்ட்டுக்கு. அந்த டாக்ஸி டிரைவர் கேட்டார், உங்களுக்கு ஒயிட் போர்டு வேணுமா எல்லோ போர்டு வேணுமான்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நான் ஏர்போர்ட்டு போகிறேன்னாரு. என்னங்க ஒயிட் போர்டுக்கும் எல்லோ போர்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன். ஒயிட் போர்டில் போனால் சொந்தக்கார மாதிரி தெரியுமா, எல்லோ போர்டில் போனால் வாடகைக்கார மாதிரி தெரியுமா? என்னையா வித்தியாசம்னு. இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்கெல்லாம் ஒயிட் போர்டு தான் விரும்புகிறாங்க அப்படின்னாரு. என்னையா அதுக்கு வித்தியாசம்? அதுக்கு எதுக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா இருக்கும்னாரு. எல்லோ போர்டுக்கு 500 குறையும், ஒயிட் போர்டுக்கு 500 அதிகமாக. எத்தனை காலம் தான் ஏமாற்று வருது நாட்டினை. புரியவே இல்லை. உலகம் எனக்கு அப்படிதான். இல்லாத ஒன்றை இருப்பது போல நடிக்கிறது. தம்பிக்காக நன்றி சொல்றேன். உண்மையிலே ஐ பிளஸ் யூ. நேரக்குறைய 55 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். நிறைய ஒரு 2000க்கு மேல திருமணம் நடத்தியிருப்பேன். என்னோட ஐயா ஆலன் ஐயா ரொம்ப நடத்தியிருப்பேன். ஆனால் உண்மையாகவே உன பார்க்க எனக்கு ஐ எம் வெரி ப்ரௌட். அதனால உங்களை மனதாக ஆஸ்வதிக்கிறேன். ஜெபிக்கிற தாய் தகப்பன் அவனுக்கு இருக்கிறான் பாக்கியவான். இந்த உலகத்திலே அம்பானிக்கு பிள்ளையா இருப்பதை விட ஒரு ஆண்டவரின் பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். அதாவது ஜெபிக்கிற அம்மா அப்பா யாருக்கு இருக்கிறாங்களோ, உனக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு தாய் இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த பிள்ளைக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு தாய். இந்த உலகத்தை தி பெஸ்ட் பிளஸிங் டு ஹேவ் எ பிரேயிங் மதர். ஸோ உங்கள் அம்மாவை நல்லா ஜெபிக்கிறவங்கன்றதை நான் பார்க்குறேன். அதாவது ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, தேவனுடைய வார்த்தையும் கிருபை நிரந்தரமானது. Your circumstances is only temporary, but the Lord is permanent. ஒரு 2 பேரும் சொல்றேன், தம்பி, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, தேவ கிருபை தான் நிரந்தரமானது. இருக்கிற எல்லாருமே அம்பானி வீட்டில் பிறக்கல, ஆனா அம்பானியை விட சூப்பரா இருக்கிறாங்க.
அவங்களை கேட்டு பாருங்க, சென்னைக்கு எப்படி வந்தாங்கன்னு, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு. வேற ஒண்ணும் இல்லை, ஆண்டவரை மையப்படுத்துவது. அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்கலாமே. இந்த பெற்றோர்கள், ஐயா சொன்னாரு இது ஆலயம் சொன்னாரு. கவனிங்க, இது ஆலயம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ இருக்கிறேன், இருப்பேன் என்று அல்ல, அவர் இருக்கிறவர் கர்த்தர். எனவே எந்த மதத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் ஆனர் காட், தேவனை கனம் பண்ணுங்க, தேவன் உங்களை கனம் பண்ணுவார். எனவே இந்த நாளில ஒரு சுருக்கமான செய்தியை உங்களோடு பேச விரும்புகிறேன். திருமணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று. இட்ஸ் a plan of God. மனிதன் எதையோ கண்டுபிடித்தான், ஆனால் திருமணம் என்ற ஒன்றை தேவன் கண்டுபிடித்தார். It is invented by God. ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், ஆண்டவர் மனிதனை படைத்து அவனை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த விரும்புகிறாராம். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்து, ஆதாமை படைத்து அவனை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த விரும்பினாரோ அப்படியா சந்தோஷப்படுத்தினாராம். அவன் சந்தோஷமா இல்லையா? படிக்க இல்லை. எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவனை சந்தோஷப்படுத்த விரும்பினாரா. பட் அவன் முகத்துல ஒரு கவலை இருந்துதான், ஏதோ ஒரு சோகம் இருந்துதான். எனவேதான் ஆண்டவர் அவனிடத்திலிருந்து ஏவாளை ஒன்று என்ற ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை அவனிடத்துல கொண்டு வந்தார். புரியுது? ஆமீன் சொல்லணும். அவளை அவனிடத்தில். தம்பி புரியுத? ஷாருமதியை ஜோன்சர்களை கொண்டு வந்தார். இடைத்தர்கள் யார் நினைக்கிறேன். அவளை அவனிடத்துல கொண்டு வந்தார். இன்னைக்கு பொதுவா திருமணங்கள்லாம் ஒருத்தரை கேட்டேன், உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதை சொல்லி பேன பயமுறுத்துறீங்க அப்படின்னாரு. புரியவே இல்லை. ஒரு தடவை நான் எல்லா திருமணம் சொல்லுவேன். ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது பையன் கேட்கிறான் அப்பா கிட்ட, ஏன் டேடி எல்லா கல்யாணமும் கை பிடிக்கிறாங்கன்னு கேட்டான். அதுக்கு அப்பா சொன்னார், டே நாளையில இருந்து நம்ம பாக்ஸிங் போட போறாங்க, இன்னைக்கு அவங்க கை குடிக்கிறாங்க அப்படின்னாரு. புரியவே இல்லை. இந்த கிரிக்கெட்ல கூட பாருங்க, கை கொடுப்பாங்க, அப்புறம் பாக்ஸிங் போடுவாங்க. ஸோ உங்களுடைய இந்த இணைப்பு கவனிங்க, பாக்ஸிங்காக இல்லை, பரலோகத்துக்காக. ஆமே. அதான் நாளின் செய்தி. ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். The strong marriage for a Christian life. வளமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 3 காரியங்கள் முக்கியம். நம்பர் 1, the foundation, நல்ல ஆழமான அஸ்திபாரம். நம்பர் 2, the fundamental, தேவன் எதிர்பார்ப்பு. 3வது, the fruits, அவர் தருகிற நன்மைகள். திருப்பி சொல்லுகிறேன், the foundation of strong marriage. இன்னைக்கு இங்க இருக்க எல்லாரும் ஊழியக்காரனை ஒத்துப்பாங்க. இன்னைக்கு இருக்க ஊழியக்காரனை ஒத்துப்பாங்க. பாதி திருமணங்கள் நான் நீடிக்கல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் பலமுறை பல தேசங்களுக்கு போகிற வாய்ப்பை பெற்றேன். அப்ப எங்க வீட்டுக்கு வர அந்த மேல்நாட்டு மிஷன் கேட்பாங்க, ஸ்டீஃபன் how long you are living with your wife அப்படின்னு கேட்பாங்க. 46 வருஷம் சொன்னேன். 46 years அப்படின்னா, ஏன் 46 வருஷம் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு வெள்ளக்கார வீட்டுக்கு வந்தார். அவர் கேட்டார், ஸ்டீவன் யூ ஆர் கிரேட் மேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்படியா நான் கிரேட் மேன்னு? நான் ஒரு பொம்பளையோட வாழ முடியல, நீ 4 பொம்பளையோட வாழறிய, நீ பெரிய ஆள் அப்படின்னாரு. எனக்கு 3 மகள்கள், ஒரு மனைவி. ஒரு பெண்ணோட வாழ என்னால முடியல, நீ 4 பெண்ணோட வாழறிய, இது பெரிய ஆசீர்வாதம். நீ போக போக தெரியும், பூவின் வாசனை புரியும். ஆமே. சில திருமணங்கள் கவனிங்க, அது அனைவருடைய வாழ்க்கையில அது எப்படிலாம் முடியுது. ஆனா when God is there, it is something super. அதான் சொல்ல விரும்புறேன். நீங்க வேதத்தை கையில் எடுத்து செப்பனியாவின் புஸ்தகம், ஒரே ஒரு வார்த்தை, பக்கம் 1089, ஒரே ஒரு வசனம், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 1089. மைக்ல படிக்கிறீங்களே? பக்கம் 1089, ஒரே ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எப்போதும்.
என்னோட செய்தி தெரியுமா தம்பி? ஒரு 2 பேருக்குமே கீப் கிரைஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். அவரை நடுவில் வையுங்கள், மற்றெல்லாவற்றையும் விளிம்பிலே வையுங்கள். உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரையாரிட்டிஸ் இன் ப்ரையாரிட்டிஸ். எல்லாம் முக்கியம், ஆனா முக்கியங்களில் முக்கியம் கர்த்தர். ஆரம்ப சொன்னேன், த ஃபவுண்டேஷன். கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரம். திரும்ப சொல்லுகிறேன், மேன் கேன் பில்ட் அ ஹோம், மேன் கேன் பில்ட் அ ஹவுஸ், பட் காட் வில் பில்ட் அ ஹோம். மனிதன் வீட்டை கட்டலாம், ஆனால் ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிறார். மேன் வில் பில்ட் ஹவுஸ், பட் காட் கேன் பில்ட் அ ஹோம். வீட்டை மனிதன் கட்ட முடியும். இப்பெல்லாம் சொல்றாங்க 2000 கோடி வீடு, 500 கோடி வீடு, 1000 கோடி வீடுன்றாங்க. மேன் பில்ட் ஹவுஸ், பட் காட் பில்ட்ஸ் த ஹோம். வீட்டை மனிதன் கட்டலாம், ஆனால் குடும்பங்களை கட்டுகிறவர் கர்த்தர். யோசித்து பாருங்களேன், இந்த ஊழியக்காரங்க வாழ்க்கையில எல்லாம் அவங்க வாடகை வீடு சொந்த வீடு அது முக்கியம் இல்லை. நான் அவர் கட்டுகிறவர், காக்கிறவர், விரிவாக்குகிறவர். ஒரே ஒரு வாசல் முடிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் நடுவில். எனக்கு சத்தமா, வேலை அல்ல, வீடு அல்ல, எல்லாமே அல்ல. இந்த ஜாய் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். ஜாய், ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். புரியல? ஜெஃபர்சன் வாழ்க்கையில ஜீசஸ் ஃபர்ஸ்ட், உன் மனைவி நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். அதே போல பெண்ணுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஃபர்ஸ்ட். கணவனே கண் கண்ட தெய்வம் இல்லை, கர்த்தரே கண் கண்ட தெய்வம். நீங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க, கணவனே கண் கண்ட தெய்வம். தப்பு. உலகத்தினுடைய எல்லா பழமொழியும் ஆண்டோடு நமக்கு ஒத்து வராது. The Lord is my priority. கர்த்தர் முதலாவது, மற்ற எல்லாம் 2வது, நீ 3வது. உங்களுக்கு தெரியுமா, இந்த மார்த்தாள் மரியாள், அதாவது 2 பேருமே ஆண்டவர் அறிஞ்சவங்க தான். 2 பேரையும் ஆண்டவரை அறிஞ்சவங்க தான். அதுல போட்டிருக்குது, மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டாள், ஆனால் அவர் நடுவில் அவர் இல்லை. பற்பல வேலைகளை செய்து அழுத்தம் அடைந்தார். உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த வீட்டில் ஏறக்குறைய 70 பேர் இருந்தாங்க. நீ வீட்டில் வந்த லூக்கா 10 வாசிக்கும் போது 70 people there. அவ எண்ணம் எல்லாம், மார்த்தாளின் எண்ணம் எல்லாம் அந்த 70 பேரோட பேசுறது, அவங்களோட பேசுறது, இவங்களோட பேசுறது, இவங்களோட பேசுறது. நான் சொல்ல விரும்புறேன், நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 56 ஆண்டுகள சபைக்கு போறேன். ஐ நெவர் மிஸ் த சர்ச் ஆல் மை லைஃப். 56 ஆண்டுகளிலே 1 அல்ல 2 ஞாயிற்றுக்கிழமை தவிர நான் நான் ஆர்டர் விட்டதே கிடையாது. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ரயில்வே. அன்னைக்கு தான் எல்லா பில்டர்லாம் வருவான் பில் வாங்கறதுக்கு. புரியல? எனக்கும் நிரம்பும். ஆனா அதை விட உலகத்துக்கு ஊழியமான பேக்கெட் நிரம்பும், ஏசுனாருக்கு ஊழியமான மனசு நிரம்பும். மணி வில் ஃபில் ஓன்லி யுவர் பேக்கெட் பட் நாட் யுவர் ஹார்ட். நீங்க ஏசி மெக்கானிக் இல்ல, கர்த்தருடைய நாள்ல அவர் தான். அந்த காசு வந்து நிற்காது. உங்களுக்கு புரியுதா? அன்னைக்கு அவன் ஃப்ரீ, நீங்க அன்னைக்கு ரொம்ப பிஸி. ஞாயிற்றுக்கிழமை நம்மளை கூப்பிடுறான், பெயிண்டரை கூப்பிடுறான், பிளம்பரை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிடுறான். ஆனா நீங்க சொல்லணும், எனக்கு ஆண்டவர் தான் முதல்ல, 2வது முக்கியம். ஆமீன் சொல்லி பாருங்க. இதை விட 1000 மடங்கு உயரமா இருப்பீங்க. ஒரு 4 காரியம் சொல்றது. ஃபவுண்டேஷன் கர்த்தர் தான். திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் சொன்னதே சொல்றேன், ஏழ்மை நிரந்தரம் அல்ல. இதே மாதிரி இருக்க மாட்டீங்க, இதை விட சூப்பரா இருப்பீங்க. எப்ப தெரியுமா? அவர் நடுவில். எல்லாம் வரும், 1000 உறவுகள் வரும், எல்லாம் வருவாங்க. அவரை மையமா வையுங்க, மற்ற எல்லாம் விளிம்பில வையுங்க. நீங்க பிரச்சனை என்னன்னா, அதாவது மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் ஓரத்துக்கு போயிட்டாரு. ஓரத்தில் இருக்கிற ஆண்டவர் ஓரத்தில் இருக்கிற உலகம் மையத்துக்கு வந்துருச்சு. திரும்ப சொல்லுகிறேன், மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் எங்க போயிட்டார்? வெளியே போயிட்டாரு. வெளியே இருக்க வேண்டிய உலகம் என்ன சொல்லட்டுமா? கர்த்தருடைய நாள்ல யார் வந்தாலும் யார் வரல வேணும், நீ சபையில் இருக்கணும். சொன்னா கோச்சிக்க மாட்டேன் நினைக்கிறேன். உங்க மாமியாரே வந்தா கூட சொல்லு, மாமியாரே கொஞ்சம் சபைக்கு வாங்க, வீட்டுல இருங்க. புரியல? இந்த அம்மாவுக்கு சொல்றேன், யார் வந்தாலும் வராவிட்டாலும் கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தர் அந்த வசனம் போட்டிருக்குது, எப்படி இருக்க வேண்டுமா? எப்படி இருக்க வேண்டுமா? 15ஆம் வசனம், ராஜாவாய். He should be the king. கவனிக்கிறீங்களா தம்பி? அவர் எப்படி இருக்கணும்? அவர் ராஜாவா இருக்கணும், நீ வேலைக்காரனா இருக்கணும். ஹலோ, அவர் ராஜாவா இருக்கணும், நீ வேலைக்காரனா இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா? அவர் வேலைக்காரனா இருக்கிறார், நாம ராஜாவா இருக்கணும்.
ஜபத்தில் கூட என்ன சொல்லணும், நிறைய பேரு ஆண்டவரே சொல்லுகிறேன், கட்டளை கொடுக்கிறேன். யார் யார் கட்டளை கொடுக்குறது? நான் பெத்த பிள்ளை எனக்கு கீழ்படுகிறது இல்லை. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த ஐயா சொன்னாரு, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பாஸ்டர், என் மகனுக்கு ஜன்னலை சாத்துறானா 10 ரூபா கேட்கணும். ஜன்னலை சாத்துறானா நான் பெத்த பிள்ளைய வேலை செய்ய மாட்டேறான். எத்தனை பேர் பிள்ளைங்க உங்களுக்கு வேலை செய்யுது? எத்தனை பேர் பிள்ளைங்க உங்க பிள்ளை கேச்சு கீழ்படின்னு சொன்னேன். இப்ப வேணா சொல்லிக்கலாம், சும்மா அங்க போனதான் தெரியும் நம்ம கதை. அவர் எப்படி உங்க வாழ்க்கையில ராஜாவாய், த ஃபவுண்டேஷன் கர்த்தர், ஃபண்டமெண்டல் அவர் ராஜா. பிகாஸ் அவர் தெரியுமா, உன் தேவைகளை சந்திப்பார், உன் உரிமையை சந்திப்பார். இஸ் a provider, இஸ் a protector, இஸ் all in all. வாழ்க்கையில அவர் தான் உன்னுடைய ப்ரொவைடர், தேவையெல்லாம் சந்திக்கிறவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கவனி, ஒன்று சொல்லட்டுமா, உங்க தேவைக்கு மாமனார் மாமியார் நம்ப கூடாது, கர்த்தரை நம்பணும். ஆமென், புரியுதா? இப்ப பைபிள் கொடுக்க போறேன் கொஞ்ச நேரத்துல. இந்த பைபிள் இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. போத்தீஸ் இருக்குது, சென்னை சில்க் இருக்குது, சரவணா ஸ்டோர் இருக்குது, ஹோண்டா சிட்டி இருக்குது, எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இதை படிச்சு நான் மாமியாருக்கு போய் தேவையில்லை. நீ கூட இதை படிச்சு அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல எல்லாமே இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா, இதை ஹானர் பண்ணுங்க. இஃப் யூ கேரி தி பைபிள், பைபிள் வில் கேரி யூ. இதை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும், உன் பிள்ளைகளை சுமக்கும், உன் தேவைகளை சுமக்கும். நம்பர் 1, கர்த்தர் உன் நடுவில். மறக்க கூட, சாகுற வரைக்கும் கர்த்தர் வேலை வரும். சொல்லட்டுமா, வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. புரியவே இல்லை. வாய்ப்புகள் எல்லாம் அன்னைக்கு பார்த்து கட்டாயம் கூடுவான். பிரதர், தம்பி 5000 தரேன் இன்னைக்கு வான்னு சொல்லுவான். 5000 ஆண்டர் பெரியவர். உங்களுக்கு வசதி பின் ஓடாதே, அது ஒரு தொடுவான். வசதிக்கு பின்னால ஓடினீங்கன்னா வாழ்க்கை ஒண்ணுமே இருக்காது. பிள்ளைங்க சொல்றேன், அவர் நடுவில். நீ தீர்மானம் பண்ணுங்க, அதாவது வாழ்கிற காலங்கள் எல்லாம் சபை முதலாவது. ஆனர் காட், ஆனர் த சர்ச், ஆனர் த பாஸ்டர். கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் வீட்டை கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 5 ஆசீர்வாதங்கள் வேகமா சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, தீங்கை காணாதிருப்பாய். லைஃப் இஸ் a battle. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். வாழ்க்கை என்பது போராட்டம். இனிமேல் தான் தெரியும். புரியுதா? இனிமேல் தான் உனக்கும் தெரியும், இந்த பொண்ணுக்கும் தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தீங்கை காண மாட்டார். ஏன் தெரியுமா? ஐ ஆம் இன் யுவர் மிட்ஸ். உன் நடுவில் எப்படி இருக்கு தெரியுமா? ராஜாவாக, ஆளுகிறவராய், அதிபதியாய், அரசாட்சி பண்ணுகிறாய். இஸ் த ப்ரொவைடர், இஸ் த ப்ரொடெக்டர், இஸ் த பிரிசர்வர். உன்னை பாதுகாக்கிற கர்த்தர், உன்னை பராமரிக்கிற கர்த்தர், உன்னை போஷிக்கிற கர்த்தர். த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த மேரேஜ் சொல்லுகிறார். சொல்லுங்க, காணாதிருப்பாய். என்னங்க? இட் இஸ் நாட் a presumption, it is a confirmation. இது ஒரு யூகம் அல்ல. அவர் சொல்றார், நீ காணாதிருப்பாய். ஹலோ, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டவங்க தான். எல்லாருமே இங்க இருக்க அத்தனை பேர் அடிபட்டவங்க தான். ஆனா அதுல என்னத்துல பிரச்சனை? போராட்டம் உண்டு. ஆனா போராட்டத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? God promised he will deliver not from the problem, he will deliver in the problem. வரும், ஆனா வராது. சொல்லுங்க எல்லாரும், வரும். பைபிள் தெரியும். பைபிள் வரும், ஆனா வராது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அப்போலோ எனக்கு ஒரு பைபாஸ் நடந்துச்சு. என் பக்கத்தில் ஒருத்தர் படுத்திருந்தான். அவன் ஒரு பாதி கிறிஸ்தவன், அறவேக்காடு. அவன் என்னை பார்த்து கேட்டான், இந்த நர்சஸ் எல்லாம் பாஸ்டர்ன்றாங்களா, அதனால நீங்க ஃபாஸ்டான்னு கேட்டான். ஆமான்னு. எனக்கு சந்தேகம் தான், என்னான்னு கேட்டேன். நான் ஒரு பாவி, நான் ஒரு மியூசிக் வாசிக்கிறேன். நான் சிகரெட்லாம் பிடிப்பேன், ட்ரங்க் பண்ணுவேன். நான் இங்க இருக்கிறது நியாயமா இருக்குது. ஒரு ஃபாதரா இருந்து நீ படுத்தம் என்ன, ஒரு ஃபாதரா இருந்த நீ. அப்ப நான் சொன்னேன், தம்பி அது எதுவும் சொல்றான் அவன், வாதன் கூட அணுகாதுன்னு பாட்டு பாடுறீங்கன்னு உனக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அங்க டிஃபன் கொடுக்குறாங்க, மார்னிங் கேரி கொடுக்குறாங்க. ஒன்னு கூட என்னால் வாயில வைக்க முடியல. அவன் 4 கேரியரும் ஃபினிஷ் பண்ணிடுறான். என்னை பார்த்து கேட்டான், வாதவன் கூட அணுகாதுன்னு பாட்டு பாடுறே, உனக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டான். நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தா வாரி கொண்டு போகும், எங்களுக்கு ஒன்றை விசிட் பண்ணிட்டு தான் போகும். புரியல? எங்களுக்கெல்லாம் வியாதி வந்துச்சு. இப்பதான் ஐயா சொன்னார், ஐயா கூட பலவீனம் வந்துச்சான். அதுக்கு முந்தின வாரம் வர்றான் பார்த்து வரும்,
ஆனா வராது. சொல்லு தம்பி, எது வரும்? எல்லாம் வரும், இனிமேல் தான் வரும். ஆனா வரும், அவர் எல்லாம் பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? அவர் ராஜாவா இருக்கிறார். அவர் எங்க வைக்கணும்? சத்தமா, சத்தமா. நீ எங்க இருக்கணும்? ஆமே. உன் மனைவி எங்க இருக்கணும்? மனைவி வேணும், ஒய்ஃபா இருக்கணும், ஆனா நைஃபா இருக்க கூடாது. கர்த்தரா கொடுத்தா ஒய்ஃபு, நீயா சூஸ் பண்ணா நைஃபு. கர்த்தரா கொடுத்தா ஈவு, நீயா சூஸ் பண்ணா நோவு. நீங்க நிறைய பேர் பாருங்க, நான் பார்த்த அளவுக்கு இந்த அன்பின் திருமணம் பண்ணவன் எவனுமே நிம்மதியா வாழ்ந்தா நான் பார்த்ததே இல்லை. உங்க சாய்ஸ் வேற, அவர் சாய்ஸ் வேற. எனக்கே ஆச்சரியமா இருக்குது, எப்படி சூஸ் பண்ணேன்னு. அதே போல இந்த பொண்ணு உன்னை எப்படி சூஸ் பண்ணுச்சுன்னு தெரியல. அதான் காட் சாய்ஸ். சொல்லுங்க, என்ன கர்த்தர் நடுவில் அப்படி இருப்பாரு, ராஜாவா இருப்பாரு. ஒரு 6 ஆசீர்வாதம் சொல்லி. நம்பர் 1, தீங்கை காணாதிருப்பாய். ஆமேன். நம்பர் 3, அதுலயே 17ஆம் வசனத்துல தமிழ்ல ரட்சிப்பார் என்ற வார்த்தை இருக்கிறது. அதுக்கு 7 வசனம் இருக்குது. பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், விடுவிப்பார், சுகம் தருவார், நிம்மதி தருவார். அந்த சால்வேஷன் என்ற வார்த்தைக்கு 7 மீனிங்ஸ். இறையர் கல்லூரி படிச்சு உங்களுக்கு தெரியும். ரட்சிப்பார் என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை மீட்பார், உங்களை உயர்த்துவார். அடுத்த வசனம் போட்டிருக்குது. அடுத்த வசனம், உங்களை சந்தோஷமா மகிழ பண்ணுவார். தம்பி, 2 வார்த்தை இருக்குது. சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. என்ன பாக்குறீங்களா? சந்தோஷம் என்பது சம்பவங்களால் வருவது, மகிழ்ச்சி என்பது இயேசுவால் வருவது. ஆங்கிலத்துல ஹாப்பினஸ் என்ற வார்த்தை இருக்குது. அந்த ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. those who knows English, ஹாப்பினஸ் என்ற வார்த்தை ஹாப்பனிங்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. சந்தோஷம் என்பது சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. இப்ப சந்தோஷம் இருக்க முடியுமா? எங்களை பார்த்து கேளுங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோமா? நாங்க சந்தோஷமா இருக்கிற நேரமே பிரசங்கம் பண்ற நேரம் தான். என்னையா, என்ன பாஸ்டர், நம்ம சந்தோஷம் ஒத்துக்க மாட்டீங்களோ? நாங்க சந்தோஷமா இருக்கிற நேரமே பிரசங்கம் பண்ற நேரம் தான். அதையும் நீங்க முறைச்சு பார்த்து அந்த சந்தோஷங்களுக்கு போயிடும். சந்தோஷம் என்பது என்ன பண்ணீங்க? வெளியிருந்து உள்ள போகுது. தமிழ் புரியுதா? ஒரு கிரிக்கெட் பார்த்தா பல்ல காட்டுறீங்க, அது வெளியிருந்து உள்ள போகுது. மகிழ்ச்சி உள்ள இருந்து வெளியே வருது. சந்தோஷத்துக்கு பணம் தேவை, மகிழ்ச்சிக்கு பணமே தேவையில்லை. Happiness goes from outward to inward, joy comes from inward to outward. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்படி சொன்னா புரியும். இந்த பொண்ணுக்கு தான் அந்த பெண் வீட்டார் வந்தால் புரியுதா உங்களுக்கு? சந்தோஷம். ஆனா மாமியார் வந்தால் இந்த பொண்ணுக்கு ஜலதோஷம். எல்லா வீட்லயும் அப்படிதான். அவங்க அம்மா வீட்டுல இருந்து யாரா வந்தா சந்தோஷம். அதே போல புருஷன் வீட்டுல இருந்து யாரா வந்தா ஜலதோஷம். அம்மா வீட்டுல இருந்து வந்தா ஆடு அடி, கோழி அடி, மாடு அடி. அந்த வீட்டுல வந்தா அவனையே அடி. தேவன் சொல்றாரு, சந்தோஷத்தையும் தருவேன், மகிழ்ச்சியும் தருவேன். சந்தோஷத்துக்கு பணம் தேவை. சந்தோஷம் என்பது வெளியே இருந்து உள்ள போகுது. சந்தோஷம் வெளியே இருந்து, மகிழ்ச்சி உள்ள இருந்து வெளியே வருது. இப்போ சபையில பாடுறோமே, இப்ப இந்த ஐயெல்லாம் பாட்டு பாடும்போது கரங்களை உயர்த்தி கண்களை மூடி முகத்துல சந்தோஷம் இல்லை. ஒரு பாட்டு பாடி, ஃபாதர் பாட்டு ஒண்ணு பாடி, ஐயா வந்து உடனே கொஞ்ச நேரம் கத்துறாரு. ஹாப்பினஸ் இஸ் இட் நீட் மணி, ஜாய் நீட் ஜீசஸ். மகிழ்ச்சிக்கு என்ன வேணும்? இயேசு வேணும். சந்தோஷத்துக்கு சத்தமா இந்த பொண்ணை சந்தோஷப்படுறது என்ன வேணும் உனக்கு? இப்ப சொல்லிடு. ஆனா மகிழ்ச்சியா இருக்குது என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். 2 பேரும் பாடி, கை தட்டி, பாட்டு பாடி, நல்லா ஜெபம் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா 1 கோடி கொடுக்காத மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். சொல்லுங்க, ரட்சிப்பார், சந்தோஷப்படுத்துவார், மகிழச் செய்வார். அது மட்டுமல்ல, கடைசி வார்த்தை 19 போட்டது, உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். ஆமென். நம்புறீங்களா? நீ 2 பேர் சொல்லுங்க, எங்களை புகழ்ச்சியும். சத்தமா. இதே ஆலந்தூரா? இதே ஆலந்தூர்ல என்னை புகழ்ச்சியுமாய் வைப்பார், கீர்த்தியாய் வைப்பார். ஒரு 3 காரியம் சொல்றேன். You will prove, you will pronounce, you will productive. உங்களை பேசும் பொருளாய் மாற்றுவார். இந்த வார்த்தை சொல்லுங்க 2 பேரும். கீர்த்தியும் சத்தமா. நம்புறீங்களா? திரும்ப சொல்ற தம்பி, உங்க 2 பேருக்குமே ஏழ்மை நிரந்தரம் அல்ல, வறுமை நிரந்தரம் அல்ல, குடிசை வீடு நிரந்தரம் அல்ல. நாங்கெல்லாம் குடிசை வீட்டுல பிறந்தவங்க தான். எனக்கு எல்லாருமே 7வது மாடியில் குடியிருக்கிறாங்க. அது ஹவுசிங் போர்டு எதுவும் போடும், 7வது மாடியில் குடியிருக்கிறாங்க. சோ கீர்த்தியும்
வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? த ஃபவுண்டேஷன் கர்த்தர், த ஃபண்டமெண்டல் நடுவில், த ஃப்ரூட் உங்களை புகழ்ச்சியாய் வைப்பார், கீர்த்தியாய் வைப்பார். அதுல போட்டிருக்குது களி கூறுவார். அது வசனம் போட்டிருக்குது உங்கள் நிமித்தம் அவர் களி கூறுவார். சொல்ல மாட்டீங்களா? நீங்க 2 பேரும் சொல்லுங்க, எங்கள் நிமித்தம். சத்தமா பரலோக களி கூறும். எங்க பாஸ்டர் களி கூறுவார், எங்க அம்மா அப்பா எங்க பெற்றோர் களி கூறுவாங்க. ஆமென். ஒரே வார்த்தை, நிரூபிக்கப்படுவீர்கள், பேசப்படுவீர்கள், பெருகுவீர்கள். ப்ரூவ், கர்த்தர் நிரூபிப்பார். என் பிள்ளை அப்படின்னு நிரூபிப்பார். என்ன நிரூபித்தார்? அந்த இந்து மார்க்கத்துக்கு வந்தேன். எங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, நீ உருப்பட மாட்ட, நீ நாசமா போயிடுவேன். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீ இந்த கருப்பு புஸ்தகம் படிக்கிற வாழ்க்கையை கருப்பாயிடும். நீங்க நான் 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். அவங்களுக்கு எந்த அம்மா அப்பா என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே அம்மா அப்பா சாகும் போது என்ன பாஸ்டர் சொல்லிதான் சேர்த்தாங்க. சொல்லுங்க, நிரூபிக்கப்படுவேன். சத்தமா. 2வது பேசப்படுவேன். இதே ஆலந்தூர்ல இதே சமுதாயத்துல பேசப்படுவேன். 3வது என்னை பெருக பண்ணுவார். ப்ரூவ்ட், ப்ரொனவுன்ஸ், ப்ரொடக்டிவ். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வார்த்தைகளை